ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அதாவது 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. வருகின்ற மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்களும் நடக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள்லாம் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை எந்த அளவுக்கு வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவான்கிட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வகையாகவே சிறப்பு வாய்ந்ததாகவே அமையக்கூடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அப்படிங்கிறது வாயு ராசியை சேர்ந்தது. புதனுக்கு இந்த ராசி சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருக சீரிஷத்தின் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க ஆக்சுவலாக இவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே 2 பணிகளை கவனிப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க, 2 விஷயமாக செய்வாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை சுலபமாக மாற்றிக்கொண்டு அந்த பாதையில் செல்லக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி காணப்படுவாங்க. இவங்க அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது புது பழக்கத்தையும் விரும்பினாலுமே மிகவும் நம்பிக்கைக்கு உகந்த சமயத்தில் கை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டுட்டு செல்வதில் இவங்க கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு அதில் ஒரு அலாதிய சந்தோஷமும் இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்களாலும் அது முழுமையாக முடிக்க மாட்டாங்க. ஒரு வேலையை தொடங்கிட்டு அது பாதையை நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு போகிறதே இவங்க ஒரு வேலையாக வச்சிட்ருக்காங்க. பிறரோடு சேர்ந்து பணியாற்றினா இவங்களின் அறிவாற்றல் ரொம்பவே பிரகாசிக்கும். தாங்கள் சொன்னதே சரி அப்படின்னு சாதிக்கக்கூடிய மனப்பான்மையும் ஓரளவுக்கு தளராத குணம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். மேலும் இவங்களுடைய செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினா மட்டும்தான் இவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பல தொழிலை இழுத்து போட்டுக்கொண்டு திணறுவாங்க. ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. இவங்க அதிகமாக துயரத்தையே பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வெளி உலகத்துக்கு இவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் அதுவும் பாருங்கள். மேலும் மிதுன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் கோபப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்துமே நல்ல விதமான மாற்றமாகவே இருக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு பெற்றுக் கொடுக்க போகுது.
வார்த்தைகளை மட்டும் சிறிது கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஆச்சரியகரமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விதமான வாய்ப்பு கிடைக்கும். படிப்பில் இருந்து வந்த தடை, உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை, வியாபார தடை என அனைத்து தடைகளும் பரிபூரணமாக நீங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு 2 நாளில் நிம்மதியான விஷயம் நடக்க போகுது. நினைத்த காரியங்களில் ஜெயம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியகரமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கையில் பெரிய பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளும் விட்டுறாதீங்க. இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆரம்பித்து விட்டு வேலையை விடுவது நல்லது. கூட்டாளிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. துணையிடம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நன்றாகவே இருக்கும். ஸோ அதுவும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட குடும்பத்தில் அந்நியருடைய தலையீட்டால் சில பல பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான யோக பலன்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பற்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் போன்ற தலைவலி போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மந்திராலயம் செல்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களை உங்களுக்கு பரிகாரமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சராசரியான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட 4வது வீட்டில் அதிபதியான புதனும் வாகன சுகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆண்டின் பெரும் பகுதிக்கு நன்றாகவே இருப்பதால் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்குங்க. ஏப்ரல் 13 முதல் மே 23 வரைக்குமே மற்றும் ஜூன் 29 முதல் ஜூலை 24 வரை மற்றும் அக்டோபர் 24 முதல் நவம்பர் 13 வரை ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே நேரத்தில் டிசம்பர் 14க்கு பிறகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுதுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வீட்டு வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. ஏன் அப்படின்னா 4வது வீட்டில் சனியின் பார்வை நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பணியிடத்தில் பரபரப்பாக இருந்தாலுமே உங்கள் குடும்பத்திற்கு அதிக நேரம் கொடுக்க முடியாத மற்றும் உங்கள் வீட்டு வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் வேலையோடு உங்கள் வீட்டு வாழ்க்கையும் நேரம் ஒதுக்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசி அன்புநேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.